காத்தால எங்க அண்ணனை கூட்டிக்கிட்டு செங்கல்பட்டுக்கு போய் அந்த கடன்காரி சுமித்ராவுக்கும் அவ அத்தை வீட்டுக்கும் பத்திரிக்கை வச்சுட்டேன்டி. கண்டிப்பா வரேன்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் காயத்ரிக்கு மட்டும் வைக்கணும். அவ அட்ரஸ கொஞ்சம் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணி விட. ஓகே ஓகே பை. என்னம்மா ராதிகா, ரொம்ப சந்தோஷமா இருக்க போல இருக்கு. இருக்காதா பின்ன. அப்பா ஆசைப்பட்டபடி அத்தை அவங்க பையனுக்கே என்ன ஓகே சொன்னது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன் உனக்கு இல்லையா? உன்னை விட டபுள் சந்தோஷத்துல இருக்கேன்னா. டபுள் சந்தோஷமா? ஆமா. ஒரு பக்கம் என் தங்கச்சி கல்யாணம் பண்ணிக்கிட்டு அப்பாவோட சொத்துக்கு அதிபதியாக போறது, இன்னொரு பக்கம் பணமே இல்லாம நம்மளால நடத்த முடியாம போன அனாதை ஆசிரமத்தை இனிமே வெற்றிகரமா நடத்தி 42 பிள்ளைகளுக்கு நல்ல எதிர்காலத்தை கொடுக்கறதுன்னு இப்படி டபுள் சந்தோஷம் எனக்கு. ஆமா, உனக்கு சந்தோஷமா இல்லையா? எனக்கு அந்த விஷயம் ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அப்புறம் என்ன? அண்ணா, அப்புறம் என்னம்மா? வயிறு ரொம்ப பசிக்குது. எங்கேயாச்சும் வண்டியை கொஞ்சம் ஓரமா நிறுத்த. கொஞ்சம் பொறு. இந்த கிராஸ் ரோடு முடிஞ்சதும் மெயின் ரோட்ல ஏதாவது ஒரு ஹோட்டல் வரும், அங்க நிறுத்துறேன். எனக்கு ஹோட்டல் எல்லாம் வேணாண்ணா. டிக்கில வாழைப்பழமும் பிஸ்கெட்டும் இருக்கு, அது போதும் எனக்கு. ஓ அப்படியா? சரி ஓகே, இரு வண்டியை ஓரமா நிப்பாட்டுறேன். நீ எடுத்து சாப்பிடுமா, நான் இப்போ வந்துடுறேன். அந்த பொண்ணை கவனிச்சியா ராதிகா? கவனிச்சே. எதையும் பார்த்து பயந்து பயந்து போயிட்டு இருக்கா. பின்னாடி யாரோ துரத்துறாங்களோ என்னவோ. கூப்பிட்டு என்னன்னு கேட்போமா? எதுக்கு நான் வம்பு? அப்படி ஏதாவது இருந்தா நாம தான் நிக்கிறோமே, நமக்கிட்ட ஹெல்ப் கேட்டிருப்பாள்ல. அதுவும் சரிதான். சரி வா போலாம். என்னாச்சுன்னா? ஹால் போயிட்ட மாதிரி தெரியுது. ஐயோ, இப்போ என்ன பண்றது தெரியலையே. நம்ம போயிடலாம் வானா. அப்படியெல்லாம் விட்டுட்டு போக முடியாது. வீணா பிரச்சனையில மாட்டிப்போம். இவன் அந்த சந்துக்குள்ள தானே போனா, மறுபடியும் எதுக்காக நம்ம கார்ல வந்து விழணும்? அதெல்லாம் இப்ப ஆராய்ச்சி பண்ண முடியாது. வா ஒரு கைப்பிடி. வா. மூச்சு இருக்குனே. எஸ் எஸ், வா ஒரு கைப்பிடி. என்ன பண்ண போற? முதல்ல ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். புடி, போ போ சீக்கிரம். தூக்கு, பாத்து.
என்னண்ணா இவ்ளோ லேட்டு? அவர் கேட்ட மெடிசன் கிடைக்கல, அதான் லேட்டு. தலை. தலையில பலமா அடிபட்டிருக்கு. மூளையில ரத்தம் உறைஞ்சு போய் அநேகமா இப்ப கோமா ஸ்டேஜ்ல இருப்பாளோன்னு சந்தேகப்படுறேன். இப்ப என்ன பண்றது டாக்டர்? அந்த பொண்ணு யார் என்னன்னு தெரியாது. இப்ப அவளுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா நாம தான் பொறுப்பாளி ஆயிடுவோம். அதுக்காக அப்படியே ரோட்ல விட்டுற முடியுமா டாக்டர்? என் வண்டியில அடிபட்டதுனாலதான் செத்துட்டான் ஆயிடாத. அங்கெல்லாம் யாரும் நமக்கு தெரிஞ்சவங்க கிடையாதுண்ணா. அப்படியெல்லாம் நினைக்காத. அந்த ரோடு எம்டி ரோடு. நான் டோல்கேட்ல டிக்கெட் வாங்கி தான் அந்த ரோட்ல என்ட்ரி ஆனேன். பக்கா எவிடன்ஸ் இருக்கும். எதுக்கு இதெல்லாம் நெகட்டிவா பேசிக்கிட்டு? ஏன் உத்தம், அந்த பொண்ணை உடனடியாக ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கலாம்ல? டாக்டர், நான் அந்த ஐடியாவில் தான் கார்ல ஏத்திட்டு வந்தேன். ஹாஸ்பிட்டல் கிட்ட வந்து பார்த்தா ஒரு அசைவும் இல்ல. டெத் கண்டிஷன்ல இருந்தா. பயந்துட்டேன். எதுக்கு பயந்துக்கிட்டு? போலீஸ்க்காவது இன்ஃபார்ம் பண்ணிருக்கலாம்ல? அடுத்த 13 நாள்ல எனக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிருக்கு இல்லையா டாக்டர்? இந்த டைம்ல போலீஸ் கேஸ்னு ஏதாவது அலைஞ்சுக்கிட்டு இருந்தா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க அபசகுணமா நினைப்பாங்கன்னு தான் அண்ணன் ஃபீல் பண்றாரு. மாப்பிள்ளை ரொம்ப பெரிய இடம் டாக்டர். சித்தப்பா தான் எல்லா ஏற்பாடும் பண்ணிருக்காரு. நீங்க இந்த பொண்ணு நிலைமை என்னன்னு சொன்னாதான் அவருக்கே இன்ஃபார்ம் பண்ணலான் இருக்கேன். கார்ல அடிபட்ட பொண்ணை யாரு என்னன்னு தெரிஞ்சுக்காம இப்படி வீட்டில் கொண்டு வந்து வச்சு ட்ரீட்மெண்ட் பண்றது பெரிய தப்பு. எனிவே, இப்போ ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுத்துட்டோம். போலீஸ்க்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு அவளை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துடுவோம்.
you enjoyed this video, kindly like, share, comment, and for further our interesting videos, subscribe our channel below.